இந்தியாவுக்கு பயம் காட்டிய இந்தியா பி டீம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். எஸ், இந்தியா வாஸ் யுஎஸ்ஏ வேர்ல்ட் கப் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் ட்விஸ்ட்லாம் நடந்தது. அது என்னன்றதை பார்ப்போம். டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஷேயான் ஜஹாங்கீரும் நம்ம ஸ்டீவன் டெய்லரும் தான். ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பால் ஹர்ஷ்தீப் சிங் போட வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ எடுத்து வேற லெவல் எஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதைத் தொடர்ந்து அந்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கோஸ் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன்ல காலி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3 for 2 3 ரனுக்கு 2 விக்கெட். அவ்வளோதான், என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 ரன் வருமா யுஎஸ்ஏ கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ்லாம் மிதப்பா இருந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆரன் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ட்ரைலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஆரன் ஜான்ஸ் வந்து ஒரு 22 பாலுக்கு 11 ரன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மினி வெர்ஷன் ஆஃப் பகுமா சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் கேப்டன் மாதிரியே இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரன் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி 23 பாலுக்கு 27 ரன் ஆடிட்டு இருக்கும்போது ஹர்ஷ்தீப் சிங் போட வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் சரியான கேட்ச் பிடிக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டும் காலி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இதுக்கு மேலே என்னத்த ஆட ட்ரெய்லர் மாதிரி அப்படியே என்ன தச்சு விட்டுட்டாக்கு அப்படின்ற 30 பாலுக்கு 24 ரனுக்கு காலியாகி போயிட்டாரு. அது தொடர்ந்து வந்து யாரும் பெருசாக ஜொலிக்காதனால வந்து கோரி ஆண்டர்சன் 15 ரன் காலி அதிக் பண்ணிய பால்ல ஓவராலாக 110 ரன்னுக்கு 8 விக்கெட் 20 ஓவருக்கு யூஎஸ்ஏ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவாங்க இந்திய டீம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பனிங் இறங்கினாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் பாலை சிங்கிள்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணி விட்டா. அப்படி விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடும்போது பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண பாலே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட். நெட்டர் வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்து அண்டர் ரைட்டிங்கில் விளாண்ட நம்ம ஊரில் விளாண்ட பையன் நெட்டர் வாக்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த ஓவரில் ரோஹித் சர்மா விக்கெட்டையும் 3 ரன் காலி பண்ணுறாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அப்படியே யூஎஸ்ஏ வாட வருதுங்க. 10 ரனுக்கு 2 விக்கெட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு 18 ரனுக்கு அலிகான் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சுறுசுறுப்பாக பிடிச்சிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓவருக்கு 39 ரன் 3 விக்கெட் இருக்கும்போது சூரியகுமார் யாதவும் சிவம் துபையும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சுச்சுவேஷன். பொறுமையாக ஆனாலே வின் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடினாங்க. அது சிவம் துபை 35 பாலுக்கு 31 ரன், அவர் வந்து 49 பாலுக்கு 50 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இலக்கை எட்டியது இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற அடுத்த குரூப் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆளா இந்த குரூப்ல இருந்து தகுதியாகிறாங்க. அடுத்த சூப்பர் 8 பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஸ்டேஜ்ல இருந்து முதல் ஆளா தகுதியாகிறாங்க இந்தியன் டீம். வாழ்த்துக்கள் இந்தியன் டீம். வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பி டீம் ஏன் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 19 இங்கே விளாண்டவங்க, சான்ஸ் கிடைக்காதவங்க, அங்கே போய் செட்டில் ஆனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ டீம்ல இருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு டீமாக தான் இருக்கு இது வரைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஹோப் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.